சங்கீதம் 18 1 முதல் 20 முடிய. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளில் என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபப்பட்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரோடு இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கருமுடன்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தகலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசையும் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்கள் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சொந்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த சங்கீத பகுதியை ரூத்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து இந்த தியானத்துக்குள்ள நடத்தப்படுகிறார். நம்மளுடைய கேட்பது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வயசானவங்களை எழுதுன்னு சங்கீதத்தை போய் வாசிக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகள் நீங்க என்ன செய்கிறாங்க? எழுந்து வாசிக்கிறார். சிறு பிள்ளைகள் நம்ம பக்கத்தில் இருக்க பெரிய வினோதங்க தட்டி எழுப்பி எல்லாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நாம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையா? தேவனுக்கு வறுமை உண்டாகட்டும். பேசுனாலும் கூட ஞானத்துக்கு தான் நம்ம நடக்கிறோம். மீண்டுமாய் கூட தேவனுடைய ஸ்நானத்தை கொடுத்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் கூட நம்ம பார்த்து போகிறதான சங்கீதம் பார்த்தோம்னால் சங்கீதம் 18 இது நம்ம தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு நம்ம பார்த்தோம்னால் இது எழுதினதே யார் என்று நமக்கு தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம முதலாவது பார்த்தோம்னால் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. இந்த சங்கீதம் இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி
அவங்களுடைய பின்னணி எப்படி எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால் 2 சாமுவேல் 22வது வசனத்துல நம்ம அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்மளுக்கு தலைப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த சங்கீதம், அந்த தலைப்பு 2 சாமுவேல் 22ல முதலாவது வசனமாய் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு தாவீதுக்கு இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் எல்லாம் இருந்தது, அவருக்கு அநேக நெருக்கங்கள் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த நெருக்கத்தின் மத்தியில தாவீதை அவர் தப்புவித்தார். அந்த தப்புவித்த நாள்ல அவர் தேவனுக்கு நன்றி சொல்லி, தேவன் எனக்கு எப்படிப்பட்ட தீங்கெல்லாம் இருந்தது, அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி நிறைந்த ஒரு பாடல், ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவன் என்னை எல்லா இக்கட்டுக்கும் விடுவித்தார். ஒரு வெற்றியின் சங்கீதமாய், ஒரு விடுதலையின் சங்கீதமாய் நம்ம இதை பார்க்கலாம். முதலாவது தாவீது சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சவுலின் கைக்கு எத்தனையோ முறை தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் வகை தேடினார். ஆனால் தாவீதுக்கு தேவன் எல்லா விதத்திலையும் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமின் கைக்கும் தேவன் தப்புவித்தார். தன்னுடைய சொந்த குமாரனை தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். ஆனால் தேவன் அவனுடைய கைக்கும் தப்புவித்தார். அதன் பிறகு பார்த்தோமானால் 4 பெலிஸ்திய ராட்சசர்கள் அந்த இடத்துல தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கைக்கும் தேவன் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி, இதுதான் முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அடைப்புக்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சங்கீதம். அதுல நம்ம முதலாவது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஒரு மரணத்துக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வாழ்ந்ததான காரியங்களை குறித்து, நம்ம வேலையை குறித்து, இல்லை நம்ம பதவியை குறித்து, நம்ம குடும்பத்துல எந்த ஸ்தானத்துல இருந்தோம் அப்படின்றதை குறித்து அநேக சாட்சி சொல்லுவார்கள். ஆனா இந்த இடத்துல தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான அடைமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழி. அப்ப கர்த்தருடைய தாசன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அவர் கர்த்தருடைய தாசன் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல கர்த்தருடைய தாசன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இடத்துல ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தாசன் நம்மளும் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இனி வரும் நாட்கள்ல நம்மளும் என்னன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தாசன் அப்படின்னு சொல்லி எப்படி தாவீது அந்த இடத்துல ஒரு சாட்சி பெற்றாரோ, அதே போல நம்மளும் கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளைகள், இவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்த தாசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தேவன் நம்மளுக்கும் ஒரு கிருபை செய்வாராக. நம்மளும் வரும் நாட்கள்ல அப்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்காக நம்ம ஜீவிப்போம். அதன் பிறகு முதலாவது வசனம், என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். முதல் 2 வசனங்களும் பார்த்தா தாவீதுக்கு தேவன் மேல் உள்ளதான ஒரு அன்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் மேல் உள்ள அன்பு, ஒரு ஐக்கியம், அந்த தாவீதுக்கு மிகுந்த ஒரு அன்பு தேவன் மீது. அதனால அந்த 2 எப்படியெல்லாம் தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்லி அடைமொழியாய் கொடுக்கப்பட்டது. 1-2 வசனங்கள் அது தாவீதுக்கு தேவன் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறது. அவர் என் கண்மலையா இருக்கிறார், என் கோட்டையா இருக்கிறார், என் ரட்சகராக இருக்கிறார், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம். இப்படியாய் அவருக்கு அநேக நாமங்களை குறித்து எப்படியெல்லாம் தாவீதுக்கு தேவன் இருந்தாலும் அதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தோம்னால் நம்ம 2-20 வரைக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னால் தாவீதுக்கு மிகுந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. எப்படி ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தாவீதுக்கு ஒரு யுத்தம் பண்ணுகிறார், ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக அவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி ஒரு மனுஷனுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்துல பார்த்தோம்னால், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தாவீதுடைய ஜெபமானது எப்படி தேவனுடைய சமூகத்துல அவருடைய செவிகளில் போய் ஏறிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறாரா என்று சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தேகம் தான், மௌனமாய் தான் இருக்கும். அநேக ஜெபங்கள், நம்முடைய ஜெபமானது அரசல் புரசலான ஜெபமாய், ஒரு ஊக்கமான ஒரு கருத்தான ஜெபமாய் இல்லாதபடிக்கு ஒரு சடங்காச்சாரத்தை போல செய்கிற ஜெபமாய் இருக்கலாம். அந்த மாதிரியான ஜெபமானது தேவனுடைய சமூகத்துல
அவருடைய செவியில் போய் எட்டாதபடினால்தான் அது ஒரே நம்மளுக்கு பதில் கொடுக்க கூடாதபடிக்கு மௌனமாய் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய ஜெபமானது தேவனுடைய செவிகளில் போய் ஏறிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறின மாத்திரத்துல அந்த இடத்துல என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா தாவீதுக்கு உண்டான நெருக்கம். அந்த நெருக்கத்துல கர்த்தர் வானத்துல இருக்கிற தேவாதி தேவன் அவர் தன்னுடைய சிங்காசனத்துல இருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் எப்படி இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மனுஷனுக்காக அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரும் பொழுது அந்த பூமி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் தொடர்ந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அசைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கோபம் கொண்டபடியினால பூமியின் அஸ்திவாரங்கள், பர்வதங்களுடைய அஸ்திவாரங்கள் எல்லாமே குலுங்கி அசைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பூமி அசைந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு எர்த்குவேக் வந்துட்டு எவ்வளவாய் ஜனங்களை விழுங்கி போடுகிறது. ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இப்படியா யுத்தம் பண்ணும்படியாக அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய சுவாச காற்று அந்த நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, தளல் மூண்டது. அவர் வானங்களை தாழ்த்தி வானத்தை தாழ்த்தி இறங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவர் தன்னுடைய சிங்காசனத்தை கொண்டாடின பொருளை மேன்மையை எண்ணாதபடிக்கு அவர் என்னுடைய தாசன், என் தாசனுக்காக நான் யுத்தம் பண்ண வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சிங்காசனத்தை விட்டு அப்ப தாவீது எவ்வளவாய் தேவன் மீது பற்றுதலாய் இருந்திருப்பார். தேவன் மேல அப்படி ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு. எந்த சூழ்நிலையிலையும் சரி அவர் தாவீது வந்து தேவனை விட்டு விலகினதை நம்ம பார்க்கவே இல்லை. அவ்வளவாய் தாவீது தேவனை நேசித்திருக்கிறார். அதனால ஒரே ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்வியின் மேலேயே வேகமாய் சென்றார் அப்படின்றதுக்கு காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அதே தேவன் தரிசனமானார். தாவீதுக்கு இப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்தருளி இருக்கிறார். அவருக்கு இந்த தரிசனத்தை தேவன் காண்பித்திருக்கிறார். இதோ நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த நாளில இந்த வசனமானது நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் நம்ம நினைக்கலாம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம தேவனின் பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கோபம் கொண்டபடியினால சமுத்திரம் திறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மதவுகள் திறவுண்டது. இதனால ஜலப்பிரவாகம், ஒரு சமுத்திரமே திறந்து கொந்தளித்துக் கொண்டு வெளியில தண்ணீர் எல்லாம் வந்தது. ஆனால் சுனாமி வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் எவ்வளவு நிலை குலைந்து எத்தனை ஜீவன்கள் பறி போனது. அதே போல இந்த இடத்துல கர்த்தர் தாவீதுக்காக அந்த சமுத்திர ஜலத்தை எல்லாவற்றையும் ஒரு ஜலப்பிரவாகம் போல புரண்டு வர பண்ணினார். ஆனால் தாவீதை அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி மேலே தூக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என் ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த நாட்கள்ல நம்மளுக்கும் அநேக நேரங்கள்ல மிகுந்த ஒரு திரளான பிரச்சனைகளை போல ஜலப்பிரவாகம் போன்று நம்மளுக்கு அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்குவோம். இல்லை, அவருக்காக நம்ம வைராகியமா இருக்கும் பொழுதே நிச்சயமாய் அவர் நம்மளையும் தாவீதுக்கு எப்படி கரத்தை பிடித்து தூக்கி விட்டாரோ அதே போல நம்மளையும் தேவன் தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதே போல ஆபத்து நாளில எதிரிட்டு வருகிறார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இது நம்மளுக்கு ஒரு அழகான பாடல் வரிகளா இருக்கும். கர்த்தர் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாட்டு இன்றைக்கு அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம பாடணும். இந்த பாடல்கள், இந்த வசனம், இது எல்லாமே வசனத்தோடு ஒப்பிடப்பட்டு எழுதுகிற பாடல்கள். அதனாலதான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற அந்த வரிகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் உள்ள ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தைகளில அப்படின்றதுக்காக. ஆபத்து நாளில நம்மளுக்கு ஒரு ஆபத்து நேரிடுகிறது என்றால் நம்மளுடைய வீட்டார், நம்முடைய உறவுகளா இருக்கட்டும், பக்கத்து வீடா இருக்கட்டும், அவள் இப்படித்தான் செய்ய வேண்டும், அவளுக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி உலக மனிதர்கள் அப்படிதான் நம்மளை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். ஆபத்து நாளில நான் உனக்கு ஆதரவா இருந்து உன் கரம் நீட்டி உன்னை தூக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறார். மனுஷரை நம்பும் பொழுதே அவர்கள் நம்மை தூஷிக்க கூட, இப்படித்தான் வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல கை கொட்டி நம்மளை பார்த்து சிரிக்க கூட. ஆனால் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், சூழ்நிலை தேவன், அவர் நம்ம ஒருபோதும் அந்த மாதிரியான நகைப்புக்குள்ளாக விடாதபடிக்கு நான் உன்னோட கூட இருந்து உனக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அவர் விசாலமான இடத்திலே அந்த ஜலப்பிரவாகம் போன்று பிரவாகித்து வருகிற அந்த நேரத்துல நம்மளை விசாலமான இடத்துல தேவன் கொண்டு வந்து அவருக்கு பிரியமாய், என் மேல் பிரியமாய் இருந்தபடியால்
என்னை தப்புவித்தார். கர்த்தர் மேல் அவர் தாவீது பிரியமா இருந்தபடினால்தான் நீங்களும் நம்மளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் நம்ம என்ன பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய காரியம், அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை காத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம்னா கொஞ்சம் குறையாய்தான் இருக்கும். ஆனா தேவன் அதுலயும் கூட நம்மளை கைவிட்டு விடாதபடிக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்தி அவருடைய பிரியமா இருக்கும்படியாக நம்ம கர்த்தரில் பிரியமா இருக்கும் பொழுதே நம்மளுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய நீதிக்கு தக்கதாய் நம்மளுக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நீதி என்ன? தன்னுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு அவர் என்ன சொல்கிறார்? அனுதினமும் அவரை நம்ம தேடணும், அவருடைய சமூகத்துல நித்தமா அவரை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேதம் வாசிக்க வேண்டிய அளவிற்கு வேதம் வாசிக்க வேண்டும். நம்ம அனுதினம் ஒவ்வொரு காரியத்திற்காக சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய நாவினால் அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நீதியை நம்ம செய்யும் பொழுது பிறருக்கு நம்மளை ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு பாத்திரமா நம்ம சுயமாய் இல்லாதபடிக்கு அநேகருக்கு உதவுகிற பிள்ளைகள். உதவுகிறது என்றால் பணாசையினால பொருளினால மட்டுமல்ல, எல்லா விதத்திலையும் சரி நம்முடைய சரீர முயற்சி எல்லா விதத்திலும் ஜபத்தினால தாங்குகிறது. அப்படி இன்னும் நிறைய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், பக்கத்து வீடா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி. நம்ம நல்ல ஒரு போஷாக்கில் இருந்துதான் இருக்கிறோம், ஆனாலும் நம்ம தேவன் நம்மளை போஷித்து வருகிறார். அதே போல பக்கத்துல இருக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்களா, சாப்பிட்டார்களா என்னன்றது தெரியாது. ஆனாலும் தேவன் அதை நம்மளுக்கு ஒவ்வொரு நேரங்களை வெளிப்படுத்தும் பொழுதே நம்ம நிச்சயமாய் நம்ம நற்கிரியைகளை செய்யும் பொழுதே தேவன் நம்மளை பிரியமா இருக்கிறபடினால இந்த தாவீதுக்கு எல்லா துச்ச பிரவாகம், ஒரு நெருக்கம், ஜல பிரவாகம் கொண்டு வருகிறது. எல்லா சத்தம் தன் சொந்த குமாரனை கொல்ல வந்த பொழுது ராஜாவின் கைக்கு தன்னுடைய சொந்த மாமனார் சவுல், ஆனால் அவரை கொல்ல வந்தால் தேவன் எல்லாவற்றிற்கும் விலக்கி அவரை தப்புவித்தது போல தாவீதுடைய நீதி அது பெரிதாய் விளைகினபடினால கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினால தாவீதை தேவன் தப்புவித்து ஒரு விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தார். அழகாய் தாவீது இந்த பாடல் இதுல சங்கீதத்துல அழகாய் சொல்லியிருக்கிறார். இது நம்மளுக்கு அநேக காரியங்களாய் பாடலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை இன்னும் பின்னாடி உள்ள பகுதி அதிகமா இருக்கிறதுனால குறைவாய் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல தாவீது அதிகமாய் தேவனோடு ஐக்கியப்பட்டார், பிரியமா இருந்தார். தாவீது கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினால எல்லா இக்கட்டுக்கும் நீங்க விதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளும் இந்த நாள்ல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழிகளை நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மளையும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் சரி கர்த்தர் தான் நம்மளுடைய நம்பிக்கையா இருந்து நம்மளை அவர் தப்புவித்து பாதுகாத்து நடத்துகிறவர்களா இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய பலன். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறார். நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதமான ஒரு சங்கீதத்தை தேவனுடைய தியானிக்க நம்ம ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் என்னுடைய கர்த்தாவே உங்களை நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் துருகம், நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் ரட்சணிய கண்மலை என்று சொல்லி அதுக்காக தாவீது இருந்துட்டீங்க பாடல்களை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்றைக்கும் இதே போல நம்ம பாடி ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்ய போறாங்க, மகிமைப்படுத்த போகிறோம். அதுவே ஆமென் சொல்றீங்க. ஆமென். அல்லேலூயா. நிச்சய கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர் என்ன செய்கிறாங்க, நம்மை விசாலமான வழியை தேவன் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அதில் அது ஒரே ஒரு காரியம், பிரியமாக இருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம யாருடைய இழந்தன் என்று பேசுகிறோம். கர்த்தரை நம்ம சில துதித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமம் ஈடுபடுறோம். எல்லாரும் இருந்து நம்ம சந்தோஷத்தோடு பேசலாம், அவரை துதிக்கலாம். கர்த்தருடைய நாமம் ஈடுபடுறதாக பேசலாம், பேசலாம், பேசலாம். என் விடனாகிய கர்த்தாவை உங்கள் அன்பு கூறுகிறேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் ரட்சகரும் என் தெய்வமும் நான் நம்பியிருக்கிற என் துருவும் என் கேடகமும் என் ரட்சணியக்கமும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக
நம்முடைய சத்துருக்கள் எப்படிங்க நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியமும் அது பின்னிட்டு போகும். அதனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படிங்க நிர்மூலமாக்கப்படுது. அல்லேலூயா. கூப்பிடுறது அதனாலதான் பாருங்க ஆண்டவரே அப்படிங்க பரத்த நேரம் நோக்கி என்ன செய்கிறாரு தாவீது கூப்பிடுகிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலை எல்லா இடத்துலயுமே அவர் பாருங்க ஒரு பெரிய ஒரு நெருக்கம். அவருடைய குடும்பங்கள் அவருடைய சார்ந்து வந்த எல்லா ஜனங்களுமே எப்படிங்க ஒரு காலகட்டத்தில் எப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அமெரிக்கர்கள் அவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போன உடனே ஆண்டவர் போய் கேட்கிற ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? இந்த கேட்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரிடத்துல எப்படிங்க ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் மிகவும் எப்படிங்க முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் நீ போன என்று சொன்னால் அந்த தந்தை எப்படியும் பின்தொடர்ந்து போ எல்லாவற்றையும் சகலவற்றையும் நீ திருப்பி கொண்டு வருவார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறதை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுடைய நம்ம கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பார். அல்லேலூயா. அது 100% நம்மளுக்கு எப்படிங்க அவருடைய வார்த்தைப்படி நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற நம்ம யாவரும் அப்படியே ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு நம்ம துதிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். கண்களை மூடி பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் நடத்தி வந்த எல்லா ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை அதிசயமாய் நடத்தி வந்தீங்க மக்கள் ஸ்தோத்திரம். அற்புதமாய் என்னை நடத்தி கொண்டு வருகிற மக்கள் ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகள் சந்திக்கிறீங்க மக்கள் ஸ்தோத்திரம். நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன் மக்கள் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்சிமை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கடனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கடனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் கண்மலையை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் கோட்டையை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் துருகமே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தப்புவிக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசாலமான ஆண்டவரே இடத்துல எங்களை கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வருமானத்தை ஆசீர்வதிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போக்குவரத்து துணையாக இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தொல்லை நோய்களை விலக்கி காத்துக் கொண்டு வருகிற உமக்கு ஸ்தோத்திரம். படிப்பு ஞானத்தை கொடுக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறதே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வர்கள் வாழ்க்கை கிரியை செய்கிறவர்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒழுங்கி பார்த்து எங்களோட கூட இருக்கிறீங்க உமக்கு நன்றி. நான் போகிற வருகிறேன் ஆண்டவரே. தேவ தூதர்களை கொண்டு என்னை காத்துக் கொண்டு வருகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரே உமது கரத்தை என்மேல் வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை புதிதும் பொறுமையான ஒரு பக்குடன் எதிரமாய் மாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என் கைகளை போருக்கும் என் விரல்களை ஆண்டவரே யுத்தத்திற்கு படிப்பிக்கும் இந்த கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அபியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா சம்மா யெகோவா ஷாலோம் யெகோவா ஈரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அபியானவரே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. பூரண அழகுள்ளவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் கூடி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்த
உடைய வளர்க்கத்தில் கரத்தில் நேராக உயர்த்தி நீ செய்த நன்மைகள் ஆயிரம் மாறாமல் போல நாங்கள் உயர்த்துகிறோம்.
இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே நான் கடந்து வரும்போது என்ன மனநிலைமையோடு நான் கடந்து வருவேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோடு இடைப்படுகிற தெய்வம் ஆண்டவரே, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரை பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. கலங்காதே செய்யாதே என்று சொல்லுகிறேன் ஸ்திரப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. வெள்ளிய சத்தத்தோடு பேசுகிற தேவன் ஆண்டவர். அன்புக்கு ஈடாக ஆண்டவர் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவர். ஆண்டவருக்கு அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவர். செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம் ஆண்டவரே. வழிகளை திறக்கிறவரை நமக்கு ஸ்தோத்திரம். நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிறவரை நமக்கு ஸ்தோத்திரம். நான் துன்பத்தில் நடந்தாலும் அன்றுவரை நான் மரணிகள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே நான் பிரதாபக பயப்படுகிறேன். சொல்ல
இந்த காலத்தில் ஒப்புக் கொடுக்கணும். மறைவானவரை எனக்கு வெளிப்படுத்துகிற தேவன் அந்த விரைவாக ஸ்தோத்திரம். துதிக்க முடியாத கருத்தப்பட்ட நல்ல சாட்சிகளுக்காக நமக்கு நன்றி, நமக்கு நன்றி, நமக்கு நன்றி. உங்க கோடான கூட இன்றைய செலுத்தும் உங்கள் நாம மகிமைப்படுவதா, உங்கள் நாம மகிமைப்படுவதா. ஆவியானவரே, உங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே காலையிலே நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு இடைபடுங்க. இந்த வார்த்தை கூட எங்களோட பேசுவோம். உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் இந்த துதிமையும் ஸ்தோத்திரங்களை பிரியமாக ஏற்றுக்கொள்ள நல்லது. Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த நன்மைகளை நான் ஸ்தோத்திரம். அவருடைய ஆலயத்திற்கு நாம் போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நமக்கு என்ன உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை நான் மகிமைப்படுத்த போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன், அவர் உயர்த்த போகிறேன் என்று சொன்ன உடனே நம்முடைய நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் தாவீது சொல்கிறார், மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அந்த மகிழ்ச்சி என்று பார்க்கும் பொழுதுங்க, ஒரே ஒரு காரியம், இந்த வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு என்ன செய்கிறாருங்க? பேச போகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இடைவிட போகிறார். நான் என்ன காரியங்களை நான் எப்படி நடந்துக்கிறேன், எனக்கு நடக்க வேண்டிய வழிகளை அவர் என்ன செய்வாருங்க? அவர் காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய தவறுகளை அவர் சுட்டி உணர்த்துவார். என்னை கண்டித்து என்ன செய்வாருங்க? அவர் என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். அதனாலதாங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. இன்றைக்கும் கூட விசேஷமாக அங்கிள் ஆண்டே அவங்களை நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு சில சபையாக நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் இருப்பதாக அங்கே இன்றைக்கு இந்த செகண்ட் வீக்கில் நம்ம அவரோடு இணைந்து ஆராதிக்கூடிய தேவனோட நல்ல கிருபைக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை அவரை கொடுத்து உறுதியாக நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தை உள்ளதாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை நாளை கூட அங்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.